குளிர்காலத்துல இல்ல பொதுவான நாள்ல கூட பப்ளிக்கா அடக்க முடியாம சூச்சு போற பழக்க வழக்கங்கிறது காலங்காலமாவே இருக்கதான் செய்யுது. பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எரும மாதிரி நின்னுக்கிட்டு நார் அடிச்சிட்டு இருக்கிற அறிவில்ல? ஐயோ முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்குதே. ஆனா ஜெர்மனில இதுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்காங்க. அதுதான் ஹைட்ரோஃபாபிக் பெயிண்ட். அந்த பெயிண்ட் அடிச்ச செவுத்துல யாராவது திஸ்பிஸ் அடிச்சா கர்மாயிச பூமரங் மாதிரி அவங்க அடிச்ச சூச்சு பேக் பவுன்ஸ் ஆகி அவங்களுக்கே ரிட்டர்ன் ஆயிருமா. அண்ணே என்னென்ன இதெல்லாம் இது வரைக்கும் அடுத்தவன் ஆத்திரத்துல அடி வாங்குனீங்க, இன்னைக்கு மூத்திரத்துல அடி வாங்குற அளவுக்கு போயிட்டீங்களே. ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை சம்பந்தம் படுத்தி உங்க சம்பந்தமே இல்லாம சொல்ல போற நான் உங்க விக்கி. பாருங்க, கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாம் ஹார்டிங்கிற இவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா இவரு $20 மில்லியன் சம்பளம் வாங்குற ஒரு ஹாலிவுட் ஆக்டர். ஒரு நாள் யதார்த்தமா கிராசரி ஷாப்பிங்க்கு மார்க்கெட்டுக்கு போன ஒரு லேடி டாம எதர்ச்சியா மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனா அந்த மீட்டிங்கோட எண்டுல அந்த லேடி வாங்கின எல்லா திங்ஸுக்கும் டாம் ஹார்டியே பே பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொருட்களை அவங்க வீடு வரைக்கும் அவரே தூக்கிட்டு போய் கொடுத்திருக்காரு. $20 மில்லியன் சம்பளம் வாங்குறவருக்கு இது சாதாரணம் தான். ஆனா வீடு வரைக்கும் கைத்தாங்கால கொண்டு போய் சேர்த்திருக்காரு பாருங்க. அது அண்டர்லைன் பண்ண வேண்டியது. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மஞ்சள் நீராட்டு திருவிழா வைக்கிற மாதிரி டென்மார்க்ல ஒரு வழக்கம் இருக்கு. அது என்னன்னா, அங்க 25 வயசு ஆயும் சிங்கிளா கல்யாணம் பண்ணாம இருக்கிறவங்கள ஆண் பெண்ணு கூட பார்க்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை அவங்கள வாசலுக்கு கூட்டிட்டு வந்து சினமன், அதாங்க லவங்க பட்டையோட பொடியை வச்சு குளிப்பாட்டி விட்டுருவாங்களாம். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இவர் பேரு தான் வாரிக் டன். இவரோட அம்மா ஒரு போலீஸ் ஆபீசர். வாரிக் டன் ஹை ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க அம்மா தவறுதலா நடந்த ஒரு கன் ஷாட்னால இறந்து போயிருக்காங்க. சோ அவரு தான் அவரோட கூட பிறந்த 5 பேரையும் வளர்த்திருக்காரு. காலேஜ் முடிச்சு கிராஜுவேட் ஆகி NFL பயங்கரமான ஃபுட்பால் பிளேயரா வளர்ந்து சிங்கிள் மதரா இருக்கிறவங்க வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்துல கிட்டத்தட்ட 145 வீடை அவரோட சொந்த செலவுல கட்டி கொடுத்திருக்காரு. அதுக்கு $1 மில்லியன் செலவாயிருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கனால தாங்க கொஞ்சமாவது மழை பெய்யுது. சரி, ஓகே, இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். ஸோ சீரியஸாக சொல்கிறேன், நீங்களும் சீரியஸாக கேளுங்க. 2015 இந்தியால இருக்க நாகாலாந்துல தன்னை ரேப் பண்ணதா சொல்லி ஒரு பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு சையதுங்கிற ஒரு பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த பையனோட போட்டோ அடுத்த நாள் எல்லா மீடியாலையும் ரேபிஸ்ட்ங்கிற பேர்ல பரவுது. கோர்ட்ல இருந்து ஜட்மெண்ட் வர வரைக்கும் ஜெயில அந்த பையனை வச்சிருக்கிறப்போ அந்த பொண்ணோட குடும்பமும் பெண் கொடுமையை கண்டு பொங்கி எழுந்த ஊர் மக்கள்னு மொத்தம் 7000-8000 பேர் சேர்ந்து ஜெயில உடைச்சு அந்த பையனை வெளியே கூட்டிட்டு வந்து உடம்புல ஒரு துணி இல்லாம அடிச்சே முடிச்சிட்டாங்க. இதுல சோகம் என்னன்னா, அந்த பையன் இறந்த 3 வாரம் கழிச்சு வந்த கோர்ட் ஜட்மெண்ட் படி அந்த பொண்ணு பொய் சொல்லிருக்காங்களாம். சரி விடுங்க, இனி ஃபீல் பண்ணி என்ன பண்றது. சோ இன்னைக்கான வோக்கல் என்னன்னா, ஆனா பிறந்ததும் பாவம் இல்ல, பெண்ணா பிறந்ததும் பாவம் இல்ல, தக்காளி இந்த உலகத்துல எதுவா பிறந்தாலும் பாவம் தான்டா.